எவ்ரிவன், வெல்கம் டு சுவை சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் அப்படியே மட்டன் கிரேவி மாதிரியே இருக்கும். இது ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்களும் அப்படியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 பாக்ஸ் பட்டன் காளான் எடுத்திருக்கேன். இது நம்ம பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கிரேவி பண்ணும்போது இது குட்டி குட்டி பீசஸாக போட்டோன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பீசஸும் கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஒரு குட்டி ஜார் எடுத்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 கிராம்பு, 4 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு அகலமான கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 3 நறுக்குன தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததும் 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கிற டைம்லேயே கருவேப்பிலை கொத்தமல்லி போடும்போது இதோட ஃப்ளேவர்லாம் மசாலா கிரேவிக்குள்ளே நல்லா இறங்கும். அதனால் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம கிரேவிக்காக அரைச்சி வச்ச மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். இந்த டைமில் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலக்கின அப்புறம் மஷ்ரூம் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாலே நல்லா வதங்கட்டும். மட்டன் எடுக்கும்போது இந்த மஷ்ரூம் கிரேவி ஸ்டைல்லையே மட்டன் கிரேவியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு மஷ்ரூமும். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மஷ்ரூம் நல்லா வேகட்டும். இப்போவே பாதி அளவு தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிவிட்டு இந்த டைமில் உங்களுக்கு சால்ட் வேணுமா வேணாமான்னு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல? நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மஷ்ரூம் கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. ஹாப்பி ஈட்டிங்.